வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் இது பற்றிய இந்த தலைப்பின் கீழ் நல்லாட்சி முறை மற்றும் தொண்டு பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். உலகில் உள்ள சில ஆட்சி முறைகள்: முடியாட்சி, சர்வாதிகார ஆட்சி, பொது உடைமை ஆட்சி, இராணுவ ஆட்சி, குடியாட்சி என பல படிகளில் ஆட்சி முறை உலகில் நிலவி வருகிறது. ஜனநாயக ஆட்சி முறை அல்லது குடியாட்சி என்பது சிறந்ததாக அறிஞர்களால் கண்ட ஆட்சி முறையே குடியாட்சி எனும் ஜனநாயக ஆட்சி முறையாகும். ஜனநாயக ஆட்சி என்பது மக்களாட்சி என்றும் அழைக்கப்படுகிறது, அதாவது குடியாட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. மக்களால், மக்களே, மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி முறையே ஜனநாயக ஆட்சி முறையாகும். நல்லாட்சி முறையில் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய அங்கங்கள் யாவை? பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, அரசியல், விஞ்ஞானம். பொருளாதாரம் என்பது மனித வாழ்விற்கு அவசியமான உணவு, உடை, உறைவிடம் முதலியவற்றையும் இயற்கையில் ஏற்படும் துன்பங்களை எதிர்க்கும் பல வசதிகளையும் உற்பத்தி செய்தல், சேமித்தல், பாதுகாத்தல், நிரவுதல், அனுபவித்தல் என்பவற்றையும் சேர்ந்த ஒன்றே பொருளாதாரம் எனப்படுகிறது. நமது தற்கால ஆட்சி முறையில் சுகாதாரத்துறை ஏன் வேண்டும்? மக்கள் நோயின்றி உடல் நலத்தோடு வாழ திறமை வாய்ந்த மருத்துவர்களையும் இதர பணியாளர்களையும் கொண்ட சுகாதாரத்துறை தேவையாகும். அளவுக்கு மீறிய இரசாயன மாற்றங்களையும் இரத்த ஓட்ட மாற்றங்களையும் மருந்து, உணவு, பட்டினி, நீராடல், ஓய்வு, உடற்பயிற்சி முதலியவற்றால் சமநிலைக்கு கொண்டு வரும் முயற்சியே சுகாதாரத்தில் அடங்கி இருக்கிறது. எனவே மக்கள் நோயின்றி உடல் நலத்தோடு வாழ சுகாதாரத்துறை தேவையாகும். முழுமையான கல்வி என்பது ஒருவரின் தன்மையை அனைத்து வகையிலும் அனைவராலும் விரும்பத்தக்க வகையில் எந்த அளவுக்கு உரிய மாற்றத்தை உருவாக்குகிறதோ அதுவே முறையான முழுமையான கல்வி ஆகும். விஞ்ஞானம் என்பது பிரபஞ்ச தோற்றப் பொருட்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவையே. அணுவின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயற்கை நிகழ்ச்சிகளின் பிரபஞ்ச பொருட்களின் தன்மைகளை அறிந்து கொள்ளும் விளக்கமே விஞ்ஞானம் ஆகும். அரசியல் என்பது அரசியல் என்பதே தனி மனிதர்களின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உறுதியளிக்கும் ஒரு நிறுவனம் ஆகும். கல்வியின் 4 உறுப்புகள்: கல்வி 4 உறுப்புகளை கொண்டது. எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் என்ற 4 உறுப்புகளை கொண்டது. ஆன்மீக கல்வி என்பது மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற பண்பு ஏற்படும் போது மனம் விரிந்து அன்பும் கருணையும் கொண்டு வாழ ஆன்மீக கல்வியே துணை புரிகிறது. சிறந்த ஆன்மீக கல்வி மனவளக்கலையே ஆகும். தொண்டு ஏன் மிக சிறப்பாக கருதப்படுகிறது? தான் தனது என்று குறுகி நிற்கும் எல்லையை கடந்து தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காகவே அர்ப்பணித்து எண்ணம், சொல், செயல் என்ற 3 வித ஆற்றல்களை பயன்படுத்தும் பெருநோக்க செயல் தொண்டு என்று கருதப்படுகிறது. மிகச் சிறப்பானது, மதிப்புமிக்க ஒன்று தொண்டு ஆகும். மனிதன் 5 துறைகளில் தொண்டாற்றி இன்பம் காணலாம் அல்லது உய்யலாம். அவையாவை: பொருள், ஆட்சி, ஆன்மீகம், சுகாதாரம், விஞ்ஞானம். தொண்டர்களின் குணநலன்கள்: தொண்டாற்றுபவர்கள் குற்றம் தேர்ந்து பேசுதல், தனக்கு பிறர் அடங்கி நடக்க வேண்டுமென்ற முனைப்பு உடைமை, வற்புறுத்தி பிறரிடமிருந்து நலமோ லாபமோ பெற எண்ணுதல் ஆகியவற்றை தவிர்க்க பழகியவராக இருக்க வேண்டும். அதாவது கமாண்ட், டிமாண்ட் இவையெல்லாம் இல்லாமல் இருக்கணும். தொண்டுக்கு என தன்னை அர்ப்பணித்து கொள்பவர்கள் பதவிக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ ஆசைப்படலாகாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஒருவர் தன் இயல்பாக தொண்டாட்ட வேண்டுமென்றால் அன்பும் கருணையும் அவர்களுக்கு வேண்டும். மகாத்மா காந்தியின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தி அவர்கள் வாழ்க்கை ஆரம்பித்து மற்றும் முடிந்த ஆண்டுகள் 1869 முதல் 1948 வரை. மனித இனத்திற்கு பொருத்தமான
காந்தியடிகளுடைய சர்வோதய இயக்கம் அமைத்த ஆண்டு 1904 1904. தனி மனித வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் பொது வாழ்விலும் காந்தியடிகள் பின்பற்றிய வழிமுறை என்பது சத்தியம், அதாவது உண்மை, ட்ரூத் ஆகும். காந்தியின் அகிம்சை முறைகள் எத்தனை அங்கங்களை கொண்டது? அவை 5 அங்கங்களை கொண்டது. மேலும் சிறு அங்கங்களாக பல அங்கங்களை கொண்டது. அதில் 5 முக்கிய அங்கங்கள் பிற உயிர் கொல்லாமை, அன்பும் கருணையும், அகிம்சை, நன்னடத்தை, சத்தியம் ஆகியவையே. அன்னை தெரசா பிறந்த தினம் ஆகஸ்ட் 27 1910 ஆண்டு யுகோஸ்லாவியாவின் அல்பானியன் என்ற நாட்டில் பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் ஆக்னஸ் ஆகும். அன்னை தெரசா என்ற பெயர் காரணம் ஆக்னஸ், அதாவது அன்னை தெரசாவிற்கு இளம் வயதிலேயே சேவை மனப்பான்மை வளர்ந்திருந்தது. பிரெஞ்சு நாட்டில் தெரசா மார்ட்டின் என்ற இளம்பெண் துறவு பூண்டு இறை உணர்வுடன் தன்னை தொண்டு பணியில் ஈடுபடுத்தி கொண்டார். தன்னலம் கருதாத கடும் உழைப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு தெரசா மார்ட்டின் தனது 24வது வயதில் இறந்தார். தெரசா மார்ட்டின் தியாகத் தொண்டால் கவரப்பட்ட ஆக்னஸ் தனது பெயரை தெரசா என்று மாற்றிக்கொண்டார். அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்ற வருடம் 1979. இந்திய அரசு அன்னை தெரசாவுக்கு வழங்கிய பட்டம் பாரத ரத்னா பட்டம் ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இத்துடன் சமுதாய நலனும் குணநலப்பேறும் என்ற பகுதி முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.